பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய கத்து கொடுத்துருக்கோம். வாட் இஸ் த ஒன் டேக் அவே? நான் அந்த வீட்ல இருந்து ரன்னர் அப் இது எடுத்துட்டு வந்தீங்க, அது வேற விஷயம். பட் மென்டலி வாட் இஸ் யுவர் டேக் அவே அப்படின்னா என்ன சொல்லுங்க? நீயா இருக்கிறது மட்டும்தான். நான் வந்து அங்க வந்து கண்டென்ட் அப்படின்னு நான் ஒரு நாளுமே எதுவுமே பண்ணதே கிடையாது. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். நம்ம கண்டென்ட் கொடுக்கணுமோ, உள்ள நடக்கிற சில விஷயம்லாம் பார்த்துட்டு இவங்க இப்படி பண்றாங்க. எனக்கு தெரியும் இது கண்டென்ட்டுக்காகன்னு. நம்மளும் இப்படி பண்ணா தெரியுமோ, வெளியில அப்பதான் தெரியுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் உட்காந்து யோசிச்சிருக்கேன். அதை ட்ரை பண்ண போவேன். ஆனா இல்ல இது நான் கிடையாது. இது நான் கிடையாது. எனக்கு அப்போ ரியலா என்னோட ஆடியன்ஸ் யாருன்றது எனக்கு தெரியாம போயிரும் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் ஆனாலும் பரவாயில்ல. உள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இதுதான் நான். இதுதான் என் சிச்சுவேஷன். திஸ் ஷோ இஸ் ஆல் அபவுட் அதுதானே. நீங்க யாருன்றது தானே காட்டுறது இந்த ஷோ. ஸோ இதுதான் நான் பண்ண போறேன். லாஸ்ட் வரைக்கும் நான் இப்படி தான் இருக்க போறேன். நான் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், அதான் நான் பண்ண போறேன். இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நீங்க என்ன பிடிச்சா வச்சுக்கங்க. வெளியில வந்து நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும், என் டேலண்ட் வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஷோக்கு என்ன ஒட்டுது, நான் யாருன்றது தெரியணும்ல வெளியில. அப்ப நானா இருந்து பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானா இருந்தேன். ஸோ அது வந்து என்னை புஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபைனல்ஸ்ல ரன்னரை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓகே, நம்ம உண்மையா இருந்துட்டா கண்டிப்பா நிறைய அடிங்க வந்தது உள்ள. நிறைய அடிங்க விழுந்தது. ஆனா அந்த உண்மை தான் ஜெயிச்சுது. எண்ட் ஆஃப் த டே நீ யாருன்றது நீ ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அது அந்த ரிசல்ட்ல அடிச்சுது எனக்கு.